So hi friends, welcome to Variety Track. So நம்ம வந்து பார்த்தீங்கன்னா GE 8152ல engineering graphicsல unit 3ல important MCQs மட்டும் பார்க்கலாம். MCQs 30 MCQs பார்க்கலாம். So first questionக்கு போலாம். So first question, that is, if a right angled triangle is made to revolute about one of its perpendicular sides, the solid formed is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா எப்படி இருக்கும், ரைட்டா? இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது எவ்வளோ ரெவல்யூட் அபவுட் ஒன் ஆஃப் இட்ஸ் பெர்பெண்டிகுலர் சைடு. ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் சைடை போட்டு இது சுற்றுச்சுன்னா இது என்ன ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா நமக்கு டோட்டலாக என்ன கிடைக்கும், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து இந்த மாதிரி ஒரு கோன் கிடைக்கும். ஸோ இந்த கோனில் பாதி தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் கோன். கோன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வில் மூவ் டு செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின், when a pyramid or a cone is cut by a plane perpendicular to its base, அது பேஸில் கட் பண்ணுறோம், thus removing the top portion, the remaining portion is called என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு கோன் ஆர் பிரமிட் போட்டுக்கோங்க, இது கோன், ஆர் ஒரு ஸ்கொயர் பிரமிட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பிரமிட் போட்டுக்கலாம். இதை நம்ம இப்படி, அதாவது பேஸுக்கு பேரலாக, இதுதான் பேஸு. ஸோ இந்த பேஸுக்கு பேரலாக நம்ம இதான் பேஸுனா இதுக்கு பேரலாக நம்ம இதை கட் பண்ணோம்னா இங்கே என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கு பேரலாக, இந்த பேஸுக்கு பேரலாக இதை நம்ம இப்படி கட் பண்ணோம்னா இதை மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ இப்போ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இங்கேருந்து இந்த மாதிரி தெரியும், ரைட்டா? ஸோ இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலிண்டர் இல்லை, ப்ரிசம் இல்லை, பாலிஹெட்ரன் இல்லை, இதை ஃப்ரஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரஸ்டம் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வில் மூவ் டு தேர்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3. If a solid is positioned that its axis is perpendicular to one of the reference plane, which of the following is false அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சிக்கணும். ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டாவே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும். ஸோ அப்போது இதை நம்ம ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் நம்ம ஈஸியாக நம்ம இதை போட முடியும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு வெர்டிக்கல் பிளேன், இங்கே ஹரிசாண்டல் பிளேன், அண்ட் இங்கே இருக்கிறது பிக்சர் பிளேன். ஸோ இதை பிக்சர் பிளேன் வச்சிடலாம், அது ப்ரொஃபைல் பிளேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாலிடு, நமக்கு ஈஸியான சாலிட் ஏதோ நம்ம அதை வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிலிண்டர் தான் ஈஸியாக இருக்கும். இஃப் எ சாலிட் இஸ் பொசிஷன் தட் த ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஒன் ஆஃப் த ரெஃபரன்ஸ் பிளேன். ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து இந்த இடத்துல தப்பாக போட்டேன் பாருங்கள், இது ஹெச்பி அண்ட் இது விபி. ஸோ இதுதான் ஹரிசாண்டல் பிளேனு அண்ட் இது வெர்டிக்கல் பிளேன். ஸோ ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு, இப்போ நான் ஹரிசாண்டல் பிளேனை ரெஃபரன்ஸ் பிளேனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுக்கு இதோடைய ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ இப்போ இதுதான் என்னோடய ஆக்சிஸ் பாருங்கள், இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இப்போ சிலிண்டர் நான் இதை பொறுத்து இப்படி வரைகிறேன். இந்த சிலிண்டர் பெர்பெண்டிகுலர் டு த ரெஃபரன்ஸ் பிளேன், ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு த அதர் ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ இப்போ இது ஹெச்பினா இந்த ரெஃபரன்ஸ் பிளேன், அதர் ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு இதுக்கோ இல்லை இதுக்கோ இந்த ஆக்சிஸ் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. பேஸ் இஸ் பேரலல் டு த ரெஃபரன்ஸ் பிளேன், நான் ரெஃபரன்ஸ் பிளேன் ஹெச்பியாக எடுத்துக்கிறேன். அப்போ இதுதான் இதோடைய பேஸ், ரைட்டா? இந்த பேஸ் எப்படி இருக்குது, இந்த பிளேனுக்கு பேரலாக இருக்குது. ஸோ இப்போ இதுவும் கரெக்டு. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தட் பிளேன் கிவ்ஸ் த ட்ரூ ஷேப் ஆஃப் இட் பேஸ். ஸோ இப்போ இதை டாப்லேருந்து பார்த்தோம்னா தான் நம்ம ஹெச்பிக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து பார்த்தா இது என்னவா தெரியும், இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக தெரியும். ஸோ அப்போ அதோடைய பேஸை தான் அது ப்ரொஜெக்ட் பண்ணுது. அப்போ இந்த சென்டென்ஸும் கரெக்டு. பேஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஹரிசாண்டல் பிளேன். பாருங்கள், பேஸு பேரலாக இருக்குது ஆனால் பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. பேஸு பெர்பெண்டிகுலராக போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த சிலிண்டரை இப்படி வரையணும். இப்படி வந்தால் இந்த பேஸ் என்னவாக இருக்குது, இங்கே இருக்கிற ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் டி. எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் நமக்கு டி, ரைட்டா? ஸோ இப்போது கொஸ்டின் நம்பர் 4க்கு போகலாம். In a solid, axis is perpendicular to one of its reference plane, then the projection of solid on it the same plane gives the true shape and size of its dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் நான் வரைஞ்சிக்கிறேன், ஈஸியான கொஸ்டின் தான்.
எல்லாத்தையுமே இந்த மாதிரி குவாட்ரண்ட்டில் வரைஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இது ஹரிசாண்டல் பிளேன். ஸோ எனக்கு ஈஸியான பிளேன் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சிலிண்டரை போட்டுக்கிறேன். ஸோ இந்த சிலிண்டர் நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ என்ன கேட்குறாங்க, இஃப் ஏ சாலிட் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு ஒன் ஆஃப் த ரெஃபரன்ஸ் பிளேன். ஸோ இதோட ஆக்சிஸ் வந்து ஹச்பிக்கு இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, பெர்பெண்டிகுலர் டு த ரெஃபரன்ஸ் பிளேன். தென் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த சாலிட் ஆன் டு த சேம் பிளேன் கிவ் த ட்ரூ ஷேப். ஸோ இதிலேருந்து பார்த்தோம்னா இதை ப்ரொஜெக்ட் பண்ணோம், இதிலேருந்து இதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா இதான டாப் வியூ. ஏன்னா ஹச்பிக்கு தான் நம்ம ரெஃபரன்ஸ் பிளேனாக எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா அது என்ன ஷேப்பில் தெரியும், இங்கேருந்து பார்த்தா இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரி தெரியும். அதுதான் அதோடைய ட்ரூ ஷேப்பாக இருக்கும். ஸோ அப்போ எதை அதை காமிக்குது, இங்கே பேஸ் வந்து சர்க்கிள் மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அதை நமக்கு காமிக்குது. அப்போ எதை காமிக்குது, பேஸை காமிக்குது. பேஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 4th கொஸ்டின். ரைட். நம்ம இப்போ 5th கொஸ்டினுக்கு போகலாம். 5th question number 5. Right. So when the axis of the solid is perpendicular to HP, dash view should be drawn first and dash view then project from it அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எப்பயுமே ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான் நமக்கு டயக்ராம் வரைகிறதுனால. ஸோ இது என்னுடைய ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் இது என்னுடைய வெர்டிக்கல் பிளேன். ரைட்டா. ஸோ இப்போது டைரெக்டாக நமக்கு எந்த சிலிண்டர் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால நான் சிலிண்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிலிண்டர் வந்து பாருங்கள், when the axis of the solid is perpendicular to the HP. இதுதான் இதோட ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குது, ஹச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, விபிக்கு பேரலாக இருக்குது. இப்போ நம்ம எந்த வியூ ஃபஸ்ட்டு வரைவோம், எப்பயுமே நம்ம ட்ரூ ஷேப்பு தான் ஃபஸ்ட்டு வரையணும். இது டாப் வியூ அண்ட் இங்கேருந்து பார்க்குறது ஃப்ரண்ட் வியூ. டாப் வியூலேருந்து பார்த்தா இங்கே சர்க்கிள் தான் நமக்கு தெரியும் ஹச்பியில். ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா இந்த சிலிண்டர் ரெக்டாங்கிளாக தெரியும். இதெல்லாம் நம்ம பேசிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அப்போது எப்பயுமே ட்ரூ ஷேப் வரைகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன வியூ வரையும், இது எக்ஸு, இது ஒய் அண்ட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இது விபி அண்ட் இது ஹெச்பி. எப்பயுமே ட்ரூ ஷேப் வரைகிறதுனால டாப் வியூவில் என்ன இருக்குது, சர்க்கிள் இருக்குது. ஸோ சர்க்கிள் வரைவோம். அடுத்தது இது டாப் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் என்ன இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். இது ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃபஸ்ட் நம்ம எதை வரைஞ்சோம், டாப் வியூ ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்ம என்ன வரைஞ்சோம், ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சோம். ஸோ டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ, அதான் கரெக்ட் ஆன்சர். டாப்பு ஃப்ரண்ட்டு, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 5th கொஸ்டின். ரைட்டா. 5th கொஸ்டினுக்கு டி தான் கரெக்டான ஆன்சர். ரைட். இப்போ நம்ம 6th கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6. ரைட். when the axis of the solid is perpendicular to the VP. போனட HPல இருந்தது, இப்போ VPல இருக்கு. The dash view should be drawn first and dash view then project from it அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் போட்டுக்கோங்க நீங்கள். ஸோ இது HP அண்ட் இது நம்மளுடைய VP. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்னது, ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு த விபி இருக்குது. ஸோ இப்போது ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு விபி இருக்கிறதுனால இதுக்கு நம்ம விபிக்கு இப்படி பெர்பெண்டிகுலராக ஒரு ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. எனக்கு பிடிச்சது சிலிண்டர் தான். ஸோ அதனால் நம்ம இங்கே ஒரு சிலிண்டர் வரைஞ்சிக்கலாம் பெர்பெண்டிகுலராக. இதுதான் இதோட ஆக்சிஸ். ஸோ இந்த சிலிண்டருக்கு வந்து ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஐ மீன் இந்த விபிக்கு வந்து இந்த ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரூ ஷேப்பை தான் ஃபஸ்ட்டு எப்பயுமே வரையணும். ஸோ இப்போ இதில் ஃப்ரண்ட் வியூ இது அண்ட் இது நம்மளுடைய டாப் வியூ. ரைட்டா. இது நம்மளுடைய டாப் வியூ. ஃபஸ்ட்டு ட்ரூ ஷேப் தான் வரையணும். ட்ரூ ஷேப் என்னது, சர்க்கிள் மாதிரி தெரியுதா. ஸோ அந்த சர்க்கிளை ஃபஸ்ட்டு இங்கே வரைவோம் ஃப்ரண்ட் வியூவில். டாப் வியூவில் நம்ம என்ன தெரியும் வரைவோம், இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கில் வரைவோம். ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் என்னுடைய XY லைன். ஒய் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னால இது விபி அண்ட் இது ஹெச்பி. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வியூ இப்படி சர்க்கிள் மாதிரி வரைவோம். அடுத்து இதுலேருந்து டாப் வியூ நம்ம எப்படி வரைவோம், இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைவோம். ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வரைகிறது ஃப்ரண்ட் வியூ ஃபஸ்ட்டு, ரெண்டாவது டாப் வியூ, செகண்ட் வியூ டாப் வியூ. ஸோ ஃப்ரண்ட்டு டாப் எங்கே இருக்குது, ஏ. ஸோ 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. நவ் வி வில் மூவ் டு 7th கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7. when the axis of the solid is parallel to HP and VP. VPக்கும் HPக்கும் parallel இருக்கு. dash u should be drawn first and dash u then project from it அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் 7th கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம 3 வியூ கேட்டதுனால வெர்டிக்கல் பிளேன், ஹரிசாண்டல் பிளேன், ப்ரொஃபைல் பிளேன், இது மூணுமே வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறது ப்ரொஃபைல் பிளேன். ஸோ இது ஹரிசாண்டல் பிளேன்,
இது வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இங்கே வரைஞ்சது ப்ரொஃபைல் பிளேன். ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு பிடிச்சது சிலிண்டர் தான். ஸோ ரெண்டுக்குமே ஆக்சிஸ் பேரலாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த சிலிண்டர் நம்ம எப்படி வரையலாம்? இப்படி வரையலாம். ஸோ இப்படி வரைஞ்சோம்னா இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இதோடைய ஆக்சிஸு. ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து ஹெச்பிக்கும் பேரலாக இருக்குது, விபிக்கும் பேரலாக இருக்குது. பட் எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது? ப்ரொஃபைல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இப்போ இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ அண்டு இது நம்மளுடைய சைடு வியூவாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தா இங்கே ப்ரொஃபைல் பிளேனில் சர்க்கிள் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வியூ. ஸோ சைடு வியூ தான் ஃபஸ்ட்டு வரைவோம். ரெண்டாவது நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ வந்து ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும் இந்த இடத்துல. ஸோ ரெண்டாவது ஃப்ரண்ட் வியூ வரையலாம். மூணாவது டாப் வியூ எப்படி தான் தெரியும்? இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக தெரியும். டாப் வியூவும் வரையலாம். ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு ஃபஸ்ட்டு சைடு வியூ வரைவோம். ஸோ அதுலேருந்து அடுத்தது ஃப்ரண்ட் வியூ வரைவோம். அடுத்தது அதுலேருந்து டாப் வியூ வரையணும். ரைட்டா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சைடு வியூ, ரெண்டாவது ஃப்ரண்ட் வியூ, மூணாவது டாப் வியூ. So side, front, top. C is the correct answer for question number 7. Next we will move to 8th question. Question number 8. The front view, side view and top view of the regular square pyramid. எது கேட்குறாங்க? front view, side view, அப்புறம் top view. Standing on horizontal plane base. horizontal planeல base இருக்கு. horizontal plane. on horizontal plane. என்ன pyramid? square pyramid. ஸோ இப்போ இதுக்கும் நம்ம ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வரைஞ்சிக்கலாம். 3 வியூ கேட்டதுனால ஃப்ரண்ட் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ வரையணும். சைடு வியூ வரையினா நம்ம ப்ரொஃபைல் பிளேனும் போட்டாகணும். ஸோ அப்போது இது ஹரிசாண்டல் பிளேன், இது வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இது ப்ரொஃபைல் பிளேன். இந்த 3 பிளேனும் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் பிரமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் பிரமிட் பேஸ் வந்து எதில் ரெஸ்ட் ஆகிருக்கு? பேஸ் வந்து ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பேஸை நம்ம ஹெச்பியில் போடலாம். ஸோ பேஸை போட்டேன். ஸோ பிரமிடுன்றதுனால இது எல்லாத்தையும் நம்ம இங்கே எடுத்துன்னு வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது இங்கே, அடுத்தது இது இங்கே அண்ட் இது இங்கே, இது இங்கே. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இப்போ இதோடைய ஃப்ரண்ட் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, இங்கே மேலேருந்து பார்த்தா இது டாப் வியூ அண்ட் இங்கேருந்து பார்த்தா இது சைடு வியூ. ரைட்டா? ஸோ அப்போது இதை ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். அடுத்தது டாப் வியூலேருந்து பார்த்தா என்ன தெரியும்? இந்த ஸ்கொயர் அப்படியே கீழே தெரியுமா? ட்ரூ ஷேப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கொயர் அப்படியே கீழே தெரியும். அடுத்தது ஃப்ரண்ட் வியூ, அப்புறம் சைடு வியூ. ஃப்ரண்ட் வியூ ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். சைடு வியூ கேட்டிருக்காங்க. சைடு வியூ இங்கேருந்து பார்த்தா இந்த ட்ரையாங்கிள் தெரியும் இல்லையா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் இங்கே தெரியும். ஸோ அதுவும் ட்ரையாங்கிள் மாதிரி தான் தெரியும். டாப் வியூ நமக்கு ஸ்கொயர் மாதிரி தெரியும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூ ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும், சைடு வியூ ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும், டாப் வியூ ஸ்கொயர் மாதிரி தெரியும். ஸோ இப்போ ஆன்சர் ட்ரையாங்கிள் ஸ்கொயர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 8th கொஸ்டின். A is the correct answer for 8th question. ரைட்டா? ஸோ இது நமக்கு புரிஞ்சிடுச்சு. 9th question போகலாம். கொஸ்டின் நம்பர் 9. நம்ம ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ அண்ட் டாப் வியூ ஆஃப் எ சிலிண்டர் ஸ்டாண்டிங் ஆன் எ ஹரிசாண்டல் பிளேனில் தான் அதோடைய பேஸ் இருக்குது. ஆன் ஹரிசாண்டல் பிளேன். ஸோ சிலிண்டர், ஸோ அதே மாதிரியே 3 வியூ கேட்டதுனால ஃபஸ்ட்டு பிளேன் வந்து 3 பிளேனும் போட்டுப்போம். ஸோ ஹரிசாண்டல் பிளேன், இது வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இது ப்ரொஃபைல் பிளேன். ரைட்டா? ஸோ இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்க சாலிட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிலிண்டர் பேஸ் வந்து எங்கே இருக்குது? ஹெச்பியில் இருக்குது. ஸோ அப்போ பேஸை நம்ம ஹெச்பியில் வரைவோம். ஸோ இதை சிலிண்டர் இப்படி இருக்கும். இதுதான் நம்மளோட சிலிண்டர். ஸோ இங்கேருந்து பார்த்தா ஃப்ரண்ட் வியூ, இங்கேருந்து பார்த்தா டாப் வியூ அண்ட் இங்கேருந்து பார்த்தா சைடு வியூ. ரைட்டா? ஸோ இப்போ ஒன்லி என்ன தெரியுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூலேருந்து நமக்கு என்ன தெரியும்? இதுலேருந்து டேரெக்டாக பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் ரெக்டாங்கிள் தெரியுது, 6ன்னு போட்டுக்கிறேன். சைடு வியூ இங்கேருந்து பார்த்தா இதே மாதிரி என்ன தெரியும்? இதுவும் இங்கே ஒரு இப்படி ரெக்டாங்கிளாக தெரியும். ஸோ சைடு வியூலையும் ரெக்டாங்கிள் தான் தெரியும். டாப் வியூ ஃபைனலாக கேட்டிருக்காங்க. சைடு வியூக்கு அப்புறம் டாப் வியூ கேட்டிருக்காங்க. டாப் வியூலேருந்து பார்த்தா இந்த சர்க்கிள் அப்படியே கீழே தெரியும். ஸோ அதனால் சர்க்கிள் தெரியும். ஸோ அடுத்தது சி, சர்க்கிள் தெரியும். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் சர்க்கிள். ஸோ இது எங்கே இருக்குது பாருங்கள்? ரெக்டாங்கிள் சர்க்கிள். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 9th கொஸ்டின். ஓகேவா? 9th கொஸ்டின் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு கொஸ்டின் நம்பர் 10. ஸோ 10th கொஸ்டின் போகலாம்.
Question number 10. Right? So question number 2. The side view, top view and front view of a regular hexagonal pyramid of placed base parallel to the profile plane. Profile plane க்கு base வந்து parallel இருக்கு. base வந்து முன்னாடி horizontal plane இருக்கு. இப்போ profile plane க்கு base வந்து parallel இருக்கு. so hexagonal. so அதே மாதிரி மூணு quadrant இது first quadrantல மூணு plane வரைஞ்சிப்போம். இது first quadrant. so முதல்ல இருக்கிறது horizontal plane, இது vertical plane and இது picture plane. so இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். so இதில் பேஸ் வந்து எங்கே இருக்குது இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற பிக்சர் பிளேனில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஸை வந்து இப்போது இப்படி பிக்சர் பிளேனில் போடுறேன். பிளேஸ் பிரமிட் பிளேஸ்டு பேஸ் பேரலல் டு த பிக்சர் பிளேனில் ப்ரொஃபைல் பிளேன், இது வேறு எனக்கு மறந்துடுது. ப்ரொஃபைல் பிளேனுக்கு பேஸு பேரலாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே பிரமிட் வந்து நமக்கு எப்படி இருக்கும், இப்படி வரும். ஸோ இது இங்கே ஜாயின் ஆகும், இது இங்கே, இது இங்கே, அடுத்து இது இங்கே, இந்த மாதிரி நமக்கு பிரமிட் கிடைக்கும். ஸோ இப்போது இதிலேருந்து பார்த்தா இது சைடு வியூ, இதிலேருந்து பார்த்தா இது ஃப்ரண்ட் வியூ, இதிலேருந்து பார்த்தா இது டாப் வியூ. ரைட்டா? ஸோ டாப் வியூலேருந்து பார்த்தா இந்த ட்ரையாங்குலர் போர்ஷன் அப்படியே கீழே தெரியும். ஸோ டாப் வியூலேருந்து பார்த்தா நமக்கு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா இந்த ட்ரையாங்குலர் போர்ஷன் ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா ட்ரையாங்கிள் தெரியும். சைடு வியூலேருந்து பார்த்தா இது பேஸ் ஹெக்ஸகன் மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹெக்ஸகன் மாதிரி இங்கே ஒரு பிளேன் நமக்கு தெரியும். ஸோ அப்போது சைடு வியூவில் ஹெக்ஸகன் மாதிரி தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும், டாப் வியூவில் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, சைடு வியூ ஹெக்ஸகன், டாப் வியூ ட்ரையாங்கிள், ஃப்ரண்ட் வியூ ட்ரையாங்கிள். ரைட்டா? ஸோ ஹெக்ஸகன் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள். B is the correct answer for 10th question. Right? B is the correct answer for 10th question. Next we will move on to question number 11. So 11th question போலாம். Question number 11. Side view, top view and front view of a regular pentagonal prism. நல்லா கவனிக்கணும், இது பிரமிடில் prism. Placed axis perpendicular to the vertical plane. vertical planeக்கு axis perpendicular இருக்கு. ஸோ இப்போது டைரெக்டாக vertical plane போட்டுக்கிறேன். quadrant போட்டால் நமக்கு ஈஸியாக புரியும். vertical plane and இது நம்மளுடைய picture plane. ரைட்டா? ஸோ இப்போ இதில் கலர் நீங்கள் போட்டுக்கோங்க. கலர் போட்டினா இது ஹரிசாண்டல் பிளேன் அண்ட் இது நம்மளுடைய வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இது நம்மளுடைய ப்ரொஃபைல் பிளேன். ரைட்டா? ஸோ இப்போ ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு த side view, top view and front view, the regular pentagonal prism placed axis perpendicular to the vertical plane. vertical planeக்கு axis perpendicular இருக்கும். ஸோ இப்போ பென்டகனை நம்ம இப்படி போடலாமா, இது இப்படி, இது இப்படி, இது இப்படி, இது இப்படி, இது இப்படி. ஸோ இதுக்கு நடுவில் இருந்து வர்றது தான் நம்மளுடைய ஆக்சிஸாக இருக்கும். ஸோ ஆக்சிஸ் எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, விபிக்கு வெர்டிக்கல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இதிலேருந்து டைரெக்டாக இதை நம்ம அப்படியே மேலே இழுத்தோம்னா இந்த பென்டகன் நமக்கு எப்படி இருக்கும், இங்கேருந்து அதே மாதிரி இங்கே ஒரு இந்த மாதிரி இங்கே ஒரு பென்டகன் கிடைக்கும். ரைட்டா? ஸோ இது ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இதிலேருந்து பார்த்தா இது ஃப்ரண்ட் வியூ, இதிலேருந்து பார்த்தா இது டாப் வியூ அண்ட் இங்கேருந்து பார்த்தா இது சைட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியும், இதே மாதிரியே ஒரு பென்டகன் இங்கே தெரியும். ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா இதே மாதிரியே இங்கே ஒரு பென்டகன் தெரியும். டாப் வியூலேருந்து பார்த்தா ப்ரிசம்ன்றதுனால ரெக்டாங்கிள் தெரியும். சைடு வியூலேருந்து பார்த்தா ப்ரிசம்ன்றதுனால ரெக்டாங்கிள் தெரியும். ஸோ அப்போது நம்ம என்ன கேட்டிருக்காங்க, சைடு வியூவில் நமக்கு என்ன தெரியும், ரெக்டாங்கிள் தெரியும். டாப் வியூவில் நமக்கு என்ன தெரியும், டாப் வியூவில் நமக்கு என்ன தெரியும், ரெக்டாங்கிள் தெரியும். அண்டு ஃப்ரண்ட் வியூவில் நமக்கு என்ன தெரியும், பென்டகன் தெரியும். ஸோ இப்போது ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் பென்டகன். ஸோ எது கரெக்டான ஆன்சர், rectangle rectangle pentagon. A is the correct answer for question number 11. Okay, next we will move on to 12th question. Question number 12. Right? Question number 12. Square pyramid. So இது 3 கேட்டிருக்காங்க, 4 கேட்டிருக்காங்க. ஸோ 4க்கும் நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு குவாட்ரண்ட் பிளேன் வரைஞ்சிடலாம். ஸோ இதை வரைஞ்சிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா நமக்கு இடம் பத்தாததுனால. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னது, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
first one square pyramid axis perpendicular to VP. Square pyramid axis வந்து perpendicular to VP னா VP க்கு நேரா ஒரு axis போட்டுக்கோங்க. இது square pyramidன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிரமிடை போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஆரிஜினில் வந்து ஜாயின் ஆகும். இது இங்கே, இது இங்கே, இது இங்கே அண்ட் இது இங்கே. இதுதான் ஸ்கொயர் பிரமிடாக இருக்கும். ஸோ அதோடைய என்ன வியூ கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் வியூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், இதே மாதிரி ஸ்கொயர் இதுக்குள்ளார இப்படி தெரியும் ஃப்ரண்ட் வியூவில். ஸோ நமக்கு தெரியாது என்னது ஸ்கொயர். ஸோ அதை டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஸ்கொயர் கூட முடிடுங்க. தட் இஸ் தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் தேர்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறாங்க, சிலிண்டர். ரைட்டா? ஸோ சிலிண்டர் பேஸ் பேரலல் டு த ப்ரொஃபைல் பிளேன். ப்ரொஃபைல் பிளேன். ஸோ ப்ரொஃபைல் பிளேன்னா இங்கே ஒரு ப்ரொஃபைல் பிளேன் வச்சுக்கோங்க. பேஸு ப்ரொஃபைல் பிளேனுக்கு பேரலாக இருக்குது. பேஸ் பேரலல் டு த ப்ரொஃபைல் பிளேன். ஸோ இதுதான் பேஸ் பேரலாக இருக்குது. ஸோ இதுக்கு நேராக நமக்கு சிலிண்டர் இப்படி கிடைக்கும். ஸோ அதோடைய ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது சைடு வியூலேருந்து பார்த்தா இதே சர்க்கிள் தெரியும். ஆனால் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா இது எப்படி தெரியும், இதுக்கு நேராக ரெக்டாங்கிளாக தெரியும். ஸோ இதோடைய ஆன்சர் ரெக்டாங்கிள். ஸோ 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். ஃப்ரண்ட் வியூ கேட்டிருக்காங்க, ரெக்டாங்கிள் தெரியும். அடுத்து ட்ரையாங்குலர் ப்ரிசம் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஹெச்பி. ஸோ ட்ரையாங்குலர் ப்ரிசம் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஹெச்பி. ஸோ ஆக்சிஸ் வந்து இது பெர்பெண்டிகுலராக இருக்கும். ட்ரையாங்குலர் ப்ரிசம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ப்ரிசம், சாரி, இது வந்து என்னவா இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ நம்ம ட்ரையாங்கிள் ப்ரிசம்மை இதில் போட்டுக்கோங்க. ஸோ இதை போட்டிங்கன்னா இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஒன்று மேலே வரும் நமக்கு. ஸோ ட்ரையாங்கிள் ஒன்று மேலே வரும். ஸோ இப்போ இதிலேருந்து இதோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தோம்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ பார்த்தோன்னா இதை மாதிரி நமக்கு என்ன தெரியும், ஒரு ரெக்டாங்கிள் தான் தெரியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ரெக்டாங்கிள் இன்னும் ஒன்று கொடுக்கவே இல்லை, ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடம் தப்பு. ஒன்று இது பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பியாக இருக்கணும், இல்லை பெர்பெண்டிகுலர் டு விபியாக இருந்ததுன்னா இது வேணால் கரெக்டு. ஸோ அப்போ இது மட்டும் தப்பாக இருக்குது. இதில் ட்ரையாங்கிள் தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது கோன் பேஸ் பேரலல் டு த விபி. ஸோ பேஸ் இது பேரலல் டு த விபியாக இருக்குது பேஸு. ஸோ இப்போ இதிலேருந்து ஃப்ரண்ட் வியூ பார்த்தோன்னா நமக்கு சர்க்கிள் தான் தெரியும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சர்க்கிள். இது கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 3, செகண்ட் கொஸ்டினுக்கு 1, தேர்டு கொஸ்டினுக்கு 4 வந்து வரணும். பட் ஆனால் கொஸ்டின் தப்பாக இருக்குது. ஃபோர்த் கொஸ்டினுக்கு 2 கரெக்ட் ஆன்சர். ஸோ டி இஸ் மோஸ்ட்லி கரெக்ட் ஆன்சர் ஃபார் 12th கொஸ்டின். ஆனால் இந்த இடம் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல இந்த இடம் தப்பாக இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 13th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 13. A regular cone, ஒரு கோன் இருக்கு. ஃபர்ஸ்ட் placed in such a way it axis is perpendicular to the VP. axis perpendicular to the VP இருக்கு. and next this is tilted such that its base is making some acute angle. னா நம்ம 90 டிகிரி கூட ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறோம். மோஸ்ட்லி 30 டிகிரி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஆங்கிள் வித் த விபியை பொறுத்து. த டாப் வியூ ஃப்ரம் ப்ரீவியஸ் அண்ட் த லேட்ரல் ஒன் வில் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை குவாட்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் XY லைன் வச்சு போட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு கோன் இருக்குது. அந்த கோனோடைய கோன் வந்து என்னது, இட் ஆக்சிஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த விபி. ஸோ இதான் நம்ம ஆக்சிஸ் விபிக்கு பெர்பெண்டிகுலர் இருக்குன்னா அப்போ நம்ம இந்த கோனை இப்படி தான் வரைய முடியும். அப்போ அந்த கோன் நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கோனுடைய ஃப்ரண்ட் வியூ சர்க்கிளாக தெரியும், டாப் வியூ நமக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளாக தெரியும். அதை ஃபஸ்ட் நம்ம வரையலாம். ஸோ இந்த கோனுடைய இது எக்ஸு, இது ஒய்யு. இந்த கோனுடைய ஃப்ரண்ட் வியூ நமக்கு என்ன தெரியும், ஒரு சர்க்கிளாக தெரியும். ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அண்ட் டாப் வியூ நமக்கு என்ன தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ ட்ரையாங்கிளாக வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அண்ட் நெக்ஸ்ட் திஸ் இஸ் டில்டட் சச் தட் இட் பேஸ் இஸ் மேக்கிங் சம் அக்யூட் ஆங்கிள் வித் விபி. ஆங்கிள் வந்து விபியை பொறுத்து இது இப்படி டில்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் நமக்கு எங்கே தெரியும், இங்கே இருக்கிற ஹெச்பியில் தெரியும். ஸோ அப்போ ஹெச்பியில் ஏதோ ஒரு ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இப்படி கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த கோனை நம்ம இப்படி போடலாம். இதை போட்டிங்கன்னா இதுலேருந்து டேரெக்டாக இதை நம்ம டில் பண்ணோன்னா இங்கே இதே மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அண்ட் இதை டேரெக்டாக இந்த ஆர்ஜின் எடுத்துகிட்டு வந்தோம்னா இதுக்கு நடுவில் ஆர்ஜின் இருக்கும். இந்த ஆர்ஜின் எடுத்துகிட்டு வந்தோம்னா இது இப்படி தெரியும். ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இது இப்படியும் இது இப்படியும் தெரியும். ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, த டாப் வியூ அண்டு ப்ரீவியஸ் அண்ட் லேட்ரல் ஒன். இதோடைய டாப் வியூ இது வந்து ஃப்ரண்ட் வியூ நம்ம வரைஞ்சது. இது ஃப்ரண்ட் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. இதோடைய டாப் வியூ, இது டாப் வியூ, இது டாப் வியூ. ஸோ ஃபஸ்ட் ஒன்னும் அதோடைய நெக்ஸ்ட் ஒன், த டாப் வியூ ஃப்ரம் ப்ரீவியஸ் ஒன்
அண்ட் லேட்ரல் ஒன். ப்ரீவியஸ் ஒன் எப்படி தெரியுது, இதுலேருந்து டாப் வியூ பார்த்தா ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது, இது எப்படி தெரியுது, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. ஸோ ரெண்டுமே நமக்கு எப்படி தெரியுது, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. ஸோ ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. ஓகேவா. இப்போ 14th கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 14, ரைட். கொஸ்டின் போகலாம். A regular pentagonal prism. So prism வந்து பார்த்தீங்கன்னா regular pentagonal prism first placed in such a way it axis is perpendicular to the VP. Axis வந்து VP க்கு perpendicular இருக்கு, perpendicular to the VP, axis perpendicular to the VP and one edge is parallel to the HP. ஒரு edge வந்து இந்த pentagonal prismல HP க்கு parallel இருக்கு. And next this is tilted such that the axis is making some acute angle with VP. அது நமக்கு எங்க தெரியும், HP ல தெரியும். The front view and previous lateral one is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை குவாட்ரண்ட்டில் வரைஞ்சி பார்த்தா தான் நமக்கு இது எங்கே இருக்குன்றது கொஞ்சம் நமக்கு புரியும். ஸோ இது ஹெச்பி அண்ட் இது விபி. ஸோ ஃபஸ்ட்டு பென்டகனல் ப்ரிசம் எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது பாருங்கள். ரெகுலர் பென்டகனல் ப்ரிசம் ஃபஸ்ட்டு பிளேஸ் இன் சச் ஏ வே இட் ஆக்சிஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த விபி. ஸோ இதான் இதோடைய ஆக்சிஸாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பென்டகன் நம்ம இப்போ வரைய போகிறோம், விபியில் வரைய போகிறோம். சச் தட் எட்ஜ் இஸ் பேரலல் டு த ஹெச்பி. ஸோ ஒரு எட்ஜை நம்ம இங்கே ஹெச்பிக்கு பேரலாக இங்கே பாருங்கள், கீழே இருக்க ஹெச்பிக்கு பேரலாக வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த பென்டகனை நம்ம வரையலாம். இந்த பென்டகனை வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ இந்த பென்டகனை டைரெக்டாக நம்ம இங்கே வரைஞ்சிட்டா இந்த பென்டகன் நமக்கு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இந்த பென்டகன் இப்படி இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து இது ஃப்ரண்ட் வியூவு அண்ட் இது டாப் வியூவு, ரைட்டா. ஸோ இப்போ இந்த எட்ஜ் வந்து நமக்கு ஹெச்பிக்கு பேரலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ பார்த்தா பென்டகன் மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நம்ம XY லைன் போட்டுக்கலாம், அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வர முடியும். இது எக்ஸு அண்ட் இது ஒய். ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது இது பென்டகன் மாதிரி தெரியுது. ஆக்சிஸ் இங்கே இருக்கிற ஹெச்பிக்கு, இது ஹரிசாண்டல் பிளேன், இது விபி வெர்டிக்கல் பிளேன். ஹெச்பிக்கு ஆக்சிஸ் எட்ஜ் வந்து பேரலாக இருக்குது. அது ஒரு வார்த்தை இங்கே சொல்லியிருக்காங்க, எட்ஜ் இஸ் பேரலல் டு த ஹெச்பி. ஸோ இந்த எட்ஜை நம்ம இப்படி போட்டால் இது பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். இந்த எட்ஜை இப்படி போட்டதுனால நம்ம பேரலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த எட்ஜை வச்சு நம்ம பென்டகன் இப்படி வரைஞ்சிடலாம். பென்டகனை இப்படி வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ இதுக்கு நேம் வச்சுருங்க. நேம் என்ன வைக்கலாம், இது ஏ, இது பி, இது சி, இது டி அண்ட் இது இ, ரைட்டா. இந்த பென்டகன் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும், டாப் வியூவில் இது எப்படி தெரியும், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதுலேருந்து டைரெக்டாக இந்த பென்டகன் எடுத்துகிட்டு வந்தோம்னா இதுலேருந்து இது எப்படி தெரியும், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த லெட்டர், இது எல்லா லெட்டரும் அப்படியே இழுத்துக்கோங்க. நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான் போடுறோம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன பாயிண்ட் பாருங்கள், இது வந்து இ அண்ட் இது வந்து ஏ, இது வந்து நடுவில் இருக்கிறது டி, அப்புறம் பி, அப்புறம் சி. இப்போ இது என்ன ஆகுது, அக்யூட் ஆங்கிள் இன்க்ளைன் மேக்கிங் சம் அக்யூட் ஆங்கிள் வித் விபி. விபியை பொறுத்து இது திட்டாச்சுன்னா ஹெச்பியில் தான் தெரியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஹெச்பியில் இந்த மாதிரி ஒரு லைன் வரைகிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிளை அப்படியே ஹெச்பியில் வரைஞ்சிடலாம். இது இப்படி இருக்கும், இந்த ரெக்டாங்கிள் இப்படி இருக்கும், ரைட்டா. ஸோ இதுக்கு நடுவில் எங்கே இருக்குது, இதுதான் மிடில் கோடு. ஸோ இப்போ இங்கே ஒரு கோடு இருக்குது, இங்கே ஒரு கோடு இருக்குது. இந்த கோடெல்லாம் வரைஞ்சிருங்க. இப்போ இதில் கடைசியில் இருக்கிற வேர்டு இ, அதுக்கப்புறம் ஏ இருக்குது, அதுக்கப்புறம் டி இருக்குது நடுவில் இருக்கிற கோடு, அதுக்கப்புறம் பி இருக்குது, அதுக்கப்புறம் சி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் டைரெக்டாக நம்ம இப்போ என்ன பண்ணலாம், மேலே டில் பண்ணலாம். இதை மேலே டில் பண்ணால் இ எடுத்து வந்து இ கூட ஜாயின் பண்ணுறங்க. இ இங்கே இருக்குது, இ. ஏ எடுத்துகிட்டு வந்து ஏ கூட ஜாயின் பண்ணுங்கள், இது ஏ. பி எடுத்துகிட்டு வந்து பி கூட ஜாயின் பண்ணுங்கள், இது பி. டி எடுத்துகிட்டு வந்து டி கூட ஜாயின் பண்ணுங்கள், இது டி. சி எடுத்துகிட்டு வந்து சி கூட ஜாயின் பண்ணுங்கள், இது சி. ஸோ இப்போ இந்த ஏபிசிடி இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியும், ஒரு பென்டகன் தெரியும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பென்டகன். ஸோ அதே மாதிரி இதை நம்ம மேலே இப்படி மேலே நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும், இந்த போர்ஷனை மேலே எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியும், இங்கே ஒரு பென்டகன் தெரியும், இங்கே ஒரு பென்டகன் தெரியும். அதுக்கப்புறம் இந்த லைனெல்லாம் நம்ம என்ன பண்ணிப்போம், இப்படி ஜாயின் பண்ணியிருப்போம், ரைட்டா. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃப்ரண்ட் வியூ ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஒன் அண்ட் லேட்டரல் ஒன். இதோடைய ஃப்ரண்ட் வியூ இது, இதோடைய ஃப்ரண்ட் வியூ இது. என்னவா தெரியுது பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ ஃபஸ்ட்டு வந்து
பென்டகன் மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது பென்டகன் மாதிரி தெரியுது ரைட்டா. ஃப்ரண்ட் வியூ இதோட ஃப்ரண்ட் வியூ பென்டகன் மாதிரி தெரியுது. 5 சைடு இருக்குது பென்டகன் மாதிரி தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் பாருங்கள். இதில் இந்த பென்டகனில் இந்த ஷேப், அப்புறம் 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 இந்த ஷேப். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு இர்ரெகுலர் ஹெக்ஸகன் மாதிரி தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா இது ஒரு சைடு, 2 சைடு, 3 சைடு, 4 சைடு, 5 சைடு, 6 சைடு. ஸோ இன்னொன்று வந்து எப்படி இருக்குது, இர்ரெகுலர் ஹெக்ஸகன் மாதிரி தெரியுது. ஸோ அப்போது ஒன்று வந்து பென்டகன் அண்ட் இன்னொன்று இர்ரெகுலர் ஹெக்ஸகன். ஸோ 14 கொஸ்டின் ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14 ரைட்டா. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 15th கொஸ்டின். ஸோ இது நம்மளுடைய 15th கொஸ்டின். A cylinder first placed in such a way its axis is perpendicular to the VP. Axis வந்து VP க்கு perpendicular இருக்கு. And next this is tilted such that the axis is making some acute angle with VP. அப்போ அந்த ஆங்கிளை நம்ம HPல எடுக்கணும். அதோடைய front view from previous and lateral one. அதோடைய front view நமக்கு கேட்டிருக்காங்க. front view கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம போடலாம். ஸோ இதை போட்டிங்கன்னா இந்த ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு த விபி சிலிண்டருக்கு. ஸோ அப்போ சிலிண்டருக்கு ஆக்சிஸ் வந்து நமக்கு எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆக்சிஸு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ சிலிண்டர் நம்ம இப்படி வரைவோம், இந்த சிலிண்டர் இப்படி வரும். ஸோ ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா அதோடைய ட்ரூ ஷேப் தெரியும். டாப் வியூலேருந்து பார்த்தா அது எப்படி தெரியும், இப்படி ரெக்டாங்கிளாக தெரியும். இப்போ XY லைன் வரைங்க. இது எக்ஸு, இது ஒய்ஏ, இது விபி அண்ட் இது ஹெச்பி. ஸோ ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா சர்க்கிளாக தெரியுது. டாப் வியூலேருந்து பார்த்தா இது எப்படி தெரியுது, இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக தெரியுது ரைட்டா. இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இதோட ஆக்சிஸ் ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது மேக்கிங் சம் அக்யூட் ஆங்கிள் வித் விபி. ஆங்கிள் வித் விபினா நம்ம அதை எங்கே வரையணும், ஹெச்பியில் வரையணும். ஸோ இப்போ இது அப்படியே டைரெக்டாக அக்யூட் ஆங்கிள் சம் ஒரு 30 டிகிரி மாதிரி அக்யூட் ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேருந்து 30 டிகிரி மாதிரி ஒரு அக்யூட் ஆங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் திரும்பி இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் இங்கே வந்துடும். ஸோ இதுலேருந்து டேரெக்டாக இந்த ரெக்டாங்கிள் இங்கே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணால் இங்கே ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அண்ட் இதை நம்ம இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணால் இங்கே ஒரு சர்க்கிள் கிடைக்கும், 2 சர்க்கிள் கிடைக்கும். அண்ட் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். நமக்கு என்ன வியூ கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் வியூ இது ஃப்ரண்ட் வியூ ஃபஸ்ட் ஒன். ஸோ இது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்றத நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து நமக்கு ஃப்ரண்ட் வியூ எப்படி தெரியுது, சர்க்கிள் மாதிரி தெரியுது. ரெண்டாவது ஒன்று வந்து எப்படி தெரியுது, இதிலேருந்து இது பார்க்குறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுது. அந்த ரெக்டாங்கிளோடைய 2 சைட்லேயும் 2 சர்க்கிள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுது. இந்த சைடு ஒரு சர்க்கிள், இந்த சைடு ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சர்க்கிள் மாதிரி தெரியுது. அப்போ சர்க்கிள், ரெக்டாங்கிள் வித் சர்க்குலர் எண்டு. இந்த ரெக்டாங்கிள் வித் 2 எண்டும் எப்படி இருக்குது, சர்க்கிள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15 ரைட்டா. நவ் வி வில் கோ டு 16th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 16. Question number 16. A square pyramid is placed such that its axis is inclined to the VP and one of its base edge is parallel to the HP. The front view and top view will be என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதை குவாட்ரண்ட்டில் நம்ம வரைஞ்சிருவோம். ஸோ இது HP and இது VP ரைட்டா. A square pyramid is placed such that its axis is inclined to the VP. ஆக்சிஸ் இன்க்ளைன் டு த விபியை பொறுத்து இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலராக இருந்திருக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயர் பிரமிடாக போடுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்கொயர் பிரமிட் ஓகேவா, ஸ்கொயர் பிரமிட். இதுக்கப்புறம் தான் இதோட ஆக்சிஸ் இப்படி இன்க்ளைண்ட் ஆக போகுது. அந்த இன்க்ளைனேஷன் எங்கே, இன்க்ளைன் டு த ஹெச்பினா அது நமக்கு விபியில் தெரிய போகுது. இட் பேஸ் எட்ஜ் இஸ் பேரலல். ஸோ இந்த பேஸ் எட்ஜ் ஹெச்பிக்கு பேரலாக இருக்குது. இதோட ஃப்ரண்ட் வியூ அண்டு டாப் வியூ கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ அண்டு டாப் வியூ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இதை எக்ஸாக வரைஞ்சிக்கலாம், இது ஒய்யாக வரைஞ்சிக்கலாம். இதோட ஃப்ரண்ட் வியூ வந்து பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் வியூ நமக்கு ஸ்கொயராக தெரியும். இதோட டாப் வியூ நமக்கு எப்படி தெரியும், பிரமிடுன்றதுனால ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூ ஸ்கொயராக தெரியுது அண்ட் டாப் வியூ நமக்கு எப்படி தெரியும், ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். அண்ட் இது ஸ்கொயர் பிரமிடுன்றதுனால இது நமக்கு இப்படி தெரியும். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் வியூ. இதில் அவங்க இது வந்து எப்படி ஆகுது, இன்க்ளைண்ட் ஆகுது. எதை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆகுது, விபியை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆகுது. இந்த இன்க்ளினேஷன் நமக்கு எங்கே தெரியும், ஹெச்பியில் தெரியும். ஸோ இப்போ இது விபி, இது ஹெச்பி. இந்த இன்க்ளினேஷன் அக்யூட்னா இது இங்கே ஹெச்பியில் தெரியும். ஸோ இப்போ இதை டேரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த ட்ரையாங்கிள் அப்படியே நமக்கு இங்கே வந்துடும். இதுலேருந்து டேரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இது டேரெக்டாக ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி தெரியும்.
அடுத்தது இதிலேருந்து டைரெக்டாக இதை ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா இந்த ஆரிஜின் டைரெக்டாக இங்கே வந்துச்சுன்னா இது வந்து இதில் ஜாயின் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் வியூ ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ என்ன தெரியும், இதில் டாப் வியூ என்ன தெரியும். ஸோ டாப் வியூ என்ன தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் வியூ என்ன தெரியுது பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் லைனெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், ரைட்டா. ஸோ ஃப்ரண்ட் வியூ எப்படி தெரியுது, இது ஒரு சைடு 1 2 3 4 5 இர்ரெகுலர் பென்டகன்னு சொல்லுவோம். இதை ஃப்ரண்ட் வியூ இர்ரெகுலர் பென்டகமானையும். டாப் வியூ நமக்கு என்ன தெரியுது, அடுத்த வியூ டாப் வியூ கேட்டிருக்காங்க. டாப் வியூ நமக்கு எப்படி தெரியுது, டாப் வியூ பாருங்கள். இந்த டாப் வியூ வந்து இதிலிருந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. ஸோ இப்போ இதோட கரெக்டான ஆன்சர் எது, இர்ரெகுலர் பென்டகன் அண்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதுதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வில் மூவ் டு 17th கொஸ்டின். Question number 17. A regular cone, question number 17. A regular cone first placed in such a way its axis is perpendicular to the HP. Axis வந்து HP க்கு perpendicular இருக்கு. And next this is tilted such that its base is making some acute angle with HP. Acute angle with HP னா அது நமக்கு VP ல தெரியும். The top view என்ன கேட்டிருக்காங்க, the top view and previous lateral view, அதோடைய ரெண்டு டாப் வியூவும் கேட்டிருக்காங்க, ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோனை நம்ம குவாட்ரண்ட்டை வரைஞ்சி பார்த்துக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, ரெகுலர் கோன் ஃபஸ்ட்டு பிளேஸ் இன் சச் எ வே இட் ஆக்சிஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் த ஹெச்பி. இதுதான் ஹெச்பியோட ஆக்சிஸு. ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலராக கோனை வரையணும்னா நம்ம என்ன பண்ணலாம், கோனை பேஸ் எப்படி வரைஞ்சா இதோட ஆக்சிஸு ஹெச்பியை பொறுத்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இது ஹெச்பி அண்ட் இது விபி. ஸோ இப்போது ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும், டாப் வியூலேருந்து பார்த்தா சர்க்கிள் மாதிரி தெரியும். ஸோ இதை டேரெக்டாக நம்ம எக்ஸ்ஒய் லைனில் வரைஞ்சிடலாம். இது எக்ஸு, இது ஒய்யு. ஸோ டாப் வியூலேருந்து பார்த்தா சர்க்கிள் மாதிரி தெரியுது, ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது, ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் மேக்ஸ் சம் ஆங்கிள். எவ்வளோ ஆங்கிள் ஆகுது, சம் அக்யூட் ஆங்கிள் வித் ஹெச்பி. வித் ஹெச்பினா இந்த ஆங்கிள் நமக்கு எங்கே தெரியும், விபியில் தெரியும். ஸோ இந்த ட்ரையாங்கிளை அப்படியே நீங்கள் இங்கே வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டோம்னா இதுலேருந்து டேரெக்டாக மெஷர் பண்ணோம்னா இது டேரெக்டாக என்ன தெரியும், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இங்கே தெரியும். அண்ட் இதை டேரெக்டாக இங்கே எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இந்த லைன் தெரியும், ரைட்டா. ஸோ இப்போ இதோடைய டாப் வியூ இதோடைய டாப் வியூ கேட்டிருக்காங்க. இங்கேருந்து தெரிகிற அந்த டாப் வியூ கேட்டிருக்காங்க, டாப் வியூ நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய டாப் வியூ எப்படி தெரியுது, ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியும். இதோடைய டாப் வியூ ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் மாதிரி தெரியும். அடுத்தது வந்து ஒரு சர்க்கிளில் ஒரு ட்ரையாங்கிள், இது சர்க்கிள் மாதிரி இருக்காது, லைட்டாக இன்க்ளைண்டாக இருக்கும். ஒரு சர்க்கிள், ஒரு இர்ரெகுலர் சர்க்கிளில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது, ரைட்டா. ஸோ அப்போது எது ஆன்சர், ஃபஸ்ட்டு சர்க்கிள், இர்ரெகுலர் ஷேப்பாக சர்க்கிள் வித் ட்ரையாங்கிள். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17, ரைட்டா. இப்போது 18 போகலாம். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. நெக்ஸ்ட் வில் கோ டு கொஸ்டின் நம்பர் 18 போகலாம். A regular pentagonal prism. ஸோ ப்ரிசம் வந்து pentagonal prism ஃபஸ்ட்டு பிளேஸ்ட் இன் சச் எ வே இட் ஆக்சிஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஹெச்பி. ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அண்ட் ஒன் எட்ஜ் இஸ் பேரலல் டு த விபி. ஒரு எட்ஜ் வந்து விபிக்கு பேரலாக இருக்குது, பேரலல் டு த விபி. அண்ட் நெக்ஸ்ட் திஸ் இஸ் tilted such that axis is making some acute angle with HP. acute angle with HP னா அந்த ஆங்கிள் விபியில் இருக்கும். ஸோ இதோடைய ஃப்ரண்ட் வியூ அண்டு லேட்ரல் ஒன், ஃப்ரண்ட் வியூ அண்ட் லேட்ரல் ஒன் கேட்டிருக்காங்க. இதோடைய ஃப்ரண்ட் வியூ நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நம்ம வரைவோம். ஸோ இது ஹெச்பி அண்ட் இது நம்மளுடைய விபி, ரைட்டா. இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பென்டகன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்பிக்கு ஆக்சிஸ் இங்கே வரைஞ்சாச்சு. அண்டு ஒரு ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு வெர்டிக்கல் பிளேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆக்சிஸை நம்ம வெர்டிக்கல் பிளேனுக்கு இப்படி பேரலாக வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டா இந்த பென்டகன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ரைட்டா. ஸோ இதுலேருந்து இதோடைய ஃப்ரண்ட் வியூ நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த லைன் எல்லாம் இப்படி இருக்கும். ஸோ இதே மாதிரி நமக்கு இங்கே ஒரு பென்டகன் கிடைக்கும். ஸோ இப்போ டாப் வியூலேருந்து பார்த்தா பென்டகன் மாதிரி தெரியும், ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா இது எப்படி தெரியும், இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக தெரியும். ஸோ இப்போ நம்ம இங்கே வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு டாப் வியூலேருந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, இந்த மாதிரி ஒரு பென்டகன் மாதிரி தெரியும். இதிலேருந்து இதை ஃப்ரண்ட் வியூ எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ நமக்கு எப்படி தெரியும், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ இதுலேருந்து ஒரு லைன் வந்திருக்கும், இதுலேருந்து ஒரு லைன் வந்திருக்கும், இது ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும், ரைட்டா.
ரைட்டா, ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ இப்போ இதில் இதில் ஃப்ரண்ட் வியூ நமக்கு கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் வியூ அண்டு ஃப்ரம் 2 ஃப்ரண்ட் வியூவும் கேட்டிருக்காங்க, ரைட்டா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம நேம் வச்சுக்கிட்டா தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஸோ அண்டு இது கொஞ்சம் கஷ்டமான சம்ன்றதுனால நான் திரும்பி அழைச்சிட்டு கூட இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் கிளியராக போட்டால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனை நம்ம இப்படி போட்டுறோம். ஸோ அண்டு பென்டகன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கண்ணாப்பண்ணான்னு போட்டால் இதை போட முடியாது, அதனால தான். பென்டகன் இப்படி இருக்குது. ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி அண்ட் இது இ, ரைட்டா. ஸோ இதோடைய ஃப்ரண்ட் வியூ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், இதிலேருந்து நீங்கள் வந்து லைன் எடுத்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் வியூ எப்படி தெரியும், இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும், ரைட்டா. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நமக்கு தெரியும். ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். அண்ட் இங்கே ஒரு கோடு வரும், அண்ட் இங்கே ஒரு கோடு வரும், இதுக்கு நடுவில் ஒரு கோடு வரும், ரைட்டா. ஸோ இப்போ இது நேமெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க, ஏதாவது ஒரு இடத்துல எழுதிக்கோங்க நம்ம வரணுன்றதுனால. ஸோ இதுலேருந்து இது இ மாதிரி இருக்கும், இது ஏ மாதிரி இருக்கும், இது டி மாதிரி இருக்கும், இது பி மாதிரி இருக்கும், இது சி மாதிரி இருக்கும். இட் இஸ் இன்க்ளைன் டு த என்னன்னு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் இன்க்ளைன் டு த ஹெச்பி. அப்போ நம்ம இன்க்ளைனேஷன் எங்கே தெரியும், விபியில் தெரியும், ரைட்டா. ஸோ இப்போ இதில் இதே மாதிரி இங்கே 2 கோடு தெரியும், ஓகேவா. இந்த எழுத்தில் எதுனா இது இஏ டிபிசி இந்த மாதிரி எழுத்து மாதிரி தெரியும். ஸோ நமக்கு என்ன வியூ கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் வியூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ 18th கொஸ்டினுக்கு ஃப்ரண்ட் வியூ கேட்டிருக்கிறதுனால ஃப்ரண்ட் வியூ நமக்கு எப்படி தெரியுது, இங்கேருந்து பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம டாப் வியூலாம் வரைய வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூ நமக்கு எப்படி தெரியுது, இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுது, ஓகேவா. ஸோ அடுத்த ஃப்ரண்ட் வியூவும் பாருங்கள், இது அப்படியே டில் பண்ணுறதுனால இதுவும் பார்க்குறதுக்கு என்னவா தெரியுது, ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுது. இதுக்கு டாப் வியூ நம்ம இன்னும் போடலை, ரைட்டா. ஸோ அது வேணா நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஹெக்ஸகன், இந்த மாதிரி ஹெக்ஸகன் மாதிரி தெரியும், அடுத்து இங்கே ஒரு ஹெக்ஸகன் மாதிரி தெரியும். ஸோ அது கேட்கல, அதனால் நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க. பட் ரெண்டுமே ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுது. ஸோ ரெக்டாங்கிள் தான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் இஸ் தட் இஸ் ஃபார் 18th கொஸ்டின் ஆன்சர் இஸ் C. Rectangle. Rectangle is the correct answer. Next we will move to 19th question. 19th question. So a cylinder first placed in such a way its axis is perpendicular to the HP, and next the tilt such a way its axis is making some acute angle with HP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம இதை ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வரைஞ்சிக்கலாம். இது ஹெச்பி அண்ட் இது விபி. ஸோ த சிலிண்டர் ஃபஸ்ட்டு பிளேஸ் இன் சச் வே இட் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஹெச்பி. ஸோ இப்போ இதான் அதோடைய ஆக்சிஸ் அப்படின்னா இதுதான் அதோடைய ஆக்சிஸ் அப்படின்னா இதுதான் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிலிண்டரை இப்படி தான் வரைய முடியும். ஸோ இதோடைய டாப் வியூ பார்த்தா சர்க்கிள் மாதிரி தெரியும், டாப் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ பார்த்தா என்ன மாதிரி தெரியும், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ சாலின்றதுனால இதுலேருந்து டைரெக்டாக இதை எக்ஸ் போட்டுக்கோங்க, இது ஒய் போட்டுக்கோங்க, இது விபி அண்ட் இது கீழே ஹெச்பி. ஸோ டாப் வியூ பார்த்தா ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியும், ஃப்ரண்ட் வியூ பார்த்தா டைரெக்டாக என்ன பண்ண தெரியும், நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும், ரைட்டா. ஸோ அண்டு சச் தட் த ஆக்சிஸ் இஸ் மேக்கிங் சம் ஆங்கிள் வித் அக்யூட் ஆங்கிள் வித் ஹெச்பி. ஸோ அது நமக்கு எங்கே தெரியும், அந்த ஆங்கிள் விபியில் தெரியும். ஸோ அதை டைரெக்டாக நீங்கள் இங்கே விபியில் சம் அக்யூட் ஆங்கிளை மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து டேரெக்டாக மார்க் பண்ணால் இங்கே ஒரு சர்க்கிள் தெரியும், அண்ட் இதுலேருந்து டேரெக்டாக மார்க் பண்ணால் இதில் இங்கே ஒரு சர்க்கிள் தெரியும், ரைட்டா. ஸோ இப்போ இது டேரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா இது எப்படி தெரியும்னா ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். நமக்கு என்ன வியூ கேட்டிருக்காங்க, டாப் வியூ ப்ரீவியஸ் வந்து லேட்டரல் ஒன்று, ரெண்டுத்துக்கும் டாப் வியூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் மாதிரி தெரியுது, அடுத்தது ரெக்டாங்கிளில் 2 சர்க்கிள் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ சர்க்கிள் rectangle with circle ends. A is the correct answer for question number 19th. So finally I will move to 20th question. A square pyramid is placed in such that its axis is inclined to the HP and one its base edge is parallel to the VP. Base edge is parallel to the VP.
ஃப்ரண்ட் வியூ அண்டு டாப் வியூ கேட்டிருக்காங்க. நல்ல வியூஸை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரண்ட் போட்டுப்போம். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ வந்து த ஸ்கொயர் பிரமிட் இஸ் பிளேஸ் சச் தட் த ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி. ஸோ ஃபஸ்ட்டு பெர்பெண்டிகுலராக இருந்தால் தான் ஆக்சிஸை ஹெச்பியை பொறுத்து இன்க்ளைன்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஸ்கொயர் பிரமிடை இங்கே வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு ஆக்சிஸ்க்கு விபிக்கு பேரலாக, ஸோ விபி இது ஹெச்பி. ஸோ விபிக்கு பேரலாக ஒரு எட்ஜை வரைஞ்சிக்கலாம். ஸோ ஸ்கொயர் பிரமிட் நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இது டைரெக்டாக ஒரு எண்டையும் ஒரு இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். டாப் வியூலேருந்து பார்த்தா டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ. டாப் வியூலேருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக தெரியும். ரைட்டா? ஸோ இதை எக்ஸ்ஒய் லைனில் போட்டோம்னா டாப் வியூலேருந்து பார்த்தா ஒரு ஸ்கொயராக தெரியும். அண்ட் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தா இது ஒரு ட்ரையாங்கிளாக தெரியும். இட் இஸ் இன்க்ளைன்ட் வித் த என்னது ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த இன்க்ளைனேஷன் நமக்கு எங்கே தெரியும்? விபியில் தெரியும், அக்யூட் ஆங்கிளாக. ஸோ இதோடைய ட்ரையாங்கிள் இப்படி ஃபார்ம் ஆகும். அண்ட் இதை டைரெக்டாக கீழே எழுத்தினா இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்கொயர் வரும். அண்ட் இந்த ஆர்ஜினை டைரெக்டாக எழுத்தோம்னா இந்த பிரமிட்லேருந்து வர ஆர்ஜின் டைரெக்டாக இங்கே வந்துடும். அண்ட் இந்த ஆர்ஜின் எல்லாம் ஜாயின் ஆகிடும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரண்ட் வியூ என்னன்னு கேட்டிருக்காங்க, டாப் வியூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை டைரெக்டாக நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூ எப்படி தெரியுதுன்னு. ஃப்ரண்ட் வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு இது எப்படி தெரியுது? இந்த மாதிரி ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. டாப் வியூ எப்படி தெரியுது? இது இங்கே பாருங்கள். ஒரு சைடு, 2 சைடு, 3 சைடு, 4 சைடு அண்ட் 5 சைடு. இர்ரெகுலர் பென்டகன். 5 சைடு இருந்ததுன்னா இர்ரெகுலர் பென்டகன். ஃப்ரண்ட் வியூ எப்படி தெரியுது? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. ஸோ அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அண்ட் இர்ரெகுலர் பென்டகன். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 20. கொஸ்டின் நம்பர் 20. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஸோ 21 போகலாம் இப்போது. A square prism is placed such that the axis is inclined to the HP and one of its base edge is parallel to the VP, the front view and top view. Square prism, right? இது வந்து square prism. முன்னாடி பிரமிட் பார்த்தோம். ஸோ திரும்பி இதை மாதிரி தான் போடணும். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ரிசம் ஒரு சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது? விபிக்கு பேரலாக இருக்குது. ஸோ போன வாட்டி போட்ட மாதிரியே போடுறோம். அண்ட் இதை ப்ரிசமாக போடுறோம். ஸோ இதை இப்படி போட்டு அண்ட் இந்த லைன் அண்ட் இந்த லைன், இந்த லைன் அண்ட் இந்த லைன். ஸோ இதை போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? இது ஒரு ப்ரிசமாக கிடைக்கும். ஸோ இதோடைய டாப் வியூ நமக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக தெரியும். அண்டு ஃப்ரண்ட் வியூ நமக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக தெரியும். இது எதை பொறுத்து இன்க்ளைன் ஆகுது? பேரலல் டு த விபி. ஒரு எட்ஜ் வந்து பேரலல் டு விபியாக இருக்குது. இன்க்ளைன் டு த ஹெச்பி. ஸோ அப்போது டேரெக்டாக இதை போடுங்க. இது ஒரு எக்ஸு, இது ஒரு ஒய்ஏ. ஸோ டாப் வியூ பார்க்குறதுக்கு ஸ்கொயர் மாதிரி தெரியும். ஃப்ரண்ட் வியூ பார்க்குறதுக்கு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். அண்ட் இன்க்ளைன் டு த ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்க்ளைனேஷன் நமக்கு எங்கே தெரியும்? விபியில் தெரியும். ஸோ அந்த இன்க்ளைனேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் இதை வரைஞ்சினா இதிலேருந்து டேரெக்டாக இதில் இது ஒரு ஸ்கொயர் தெரியும். அண்ட் இங்கேருந்து வரைஞ்சிங்கன்னா இங்கே டேரெக்டாக இதில் இன்னொரு ஸ்கொயர் தெரியும். இந்த ஸ்கொயரை சேர்ந்து இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி மார்ஜ் ஆகும். ஸோ அப்போது நமக்கு இந்த டயக்ராம் எப்படி கிடைக்கும்? ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர், இது இப்படி கிடைக்கும். ஃப்ரண்ட் வியூ எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ அப்போது ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ கேட்குறாங்க. ஃப்ரண்ட் வியூ நமக்கு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். டாப் வியூ நமக்கு இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஷேப் மாதிரி தெரியும், ஒரு பாலிகன் மாதிரி தெரியும். ஸோ அப்போது ரெக்டாங்கிள், இர்ரெகுலர் பாலிகன். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 21th கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 22, கொஸ்டின் நம்பர் 22. ஸோ இதில் டேஷ் சர்ஃபேஸ் இஸ் ஃபார்ம்டு வென் எ ஸ்பியர் இஸ் கட் பை எ பிளேன். ஸோ இப்போது இது ஒரு ஸ்பியர்னு வச்சுப்போம். இதை நம்ம இப்படி கட் பண்ணோன்னா நமக்கு என்ன சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22ல் ஸோ இதை நம்ம கட் பண்ணோன்னா, ஸ்பியரை நம்ம கட் பண்ணோன்னா லைக் எ பாலை கட் பண்ணோன்னா நமக்கு எப்படி தெரியும்? இப்படி தெரியும். ஸோ இதை பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி மாதிரி இருக்கும்? சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ சி, சர்க்கிள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு 23rd கொஸ்டின். When a hemisphere is placed on the ground on its flat face, it front view is a dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு இது ஹெச்பி, இது விபி இருக்குது. ஸோ இதில் ஹெமிஸ்பியர் இஸ் பிளேஸ் ஆன் த கிரவுண்ட். ஸோ ஒரு ஹெமிஸ்பியரை நம்ம என்ன பண்ணுறோம்? கிரவுண்டில் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இதோடைய ஃப்ரண்ட் வியூ எப்படி தெரியும்? ஸோ இந்த இதுலேருந்து பார்த்தா இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த கர்வ் இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த கர்வ் இங்கே தெரியும். ஸோ அப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும். ரைட்டா? செமி சர்க்கிள் மாதிரி தெரியும்.
ரைட்டா. ஸோ அடுத்தது 24th கொஸ்டின். ட்ரையாங்கிள் ப்ரிசம் நம்பர் ஆஃப் வெர்டிக்ஸ். வெர்டிக்ஸ்னா அதோடைய கார்னர். ஸோ ட்ரையாங்குலர் ப்ரிசம்னா நமக்கு என்னது, இதோ இந்த மாதிரி இருந்தால் இது ட்ரையாங்குலர் ப்ரிசம்னு சொல்லுவோம். இதை ட்ரையாங்குலர் ப்ரிசம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எத்தனை கார்னர் இருக்குது, எத்தனை கார்னர் இருக்கோ அதுதான் வெர்டிசைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது 1 2 3 4 5 6. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து 6, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஸ்கொயர் ப்ரிசம். ஸோ ஸ்கொயர் ப்ரிசம்னா நமக்கு எப்படி இருக்கும், இது இங்கே, இது இங்கே, இது இங்கே, இது இங்கே. ஸோ ஸ்கொயர் ப்ரிசம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா. ஸோ இப்போ இதில் மொத்தம் எப்படி இருக்குது, மேலே 4 கீழே 4 கார்னர். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஸ்கொயர். அடுத்து பென்டகன். ஸோ பென்டகன்னா நமக்கு என்னவா இருக்கும், ஸோ இதை மாதிரி இருக்கும். இதை மாதிரி மேலே ஒரு பென்டகனல் ப்ரிசம்னால. ஸோ 5 5 10. ஸோ பென்டகன்னா 10. ஹெக்ஸகன்னா நமக்கு எத்தனை சைடு இருக்கோ அத்தனை கார்னர் இருக்கும் மேலேயும் கீழேயும். ஸோ இதில் இருக்குது 6 6 இருக்குது, 6 6 12. ஹெக்ஸகனுக்கு 6 6 12. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா எது கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 24th கொஸ்டின் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 24th கொஸ்டின். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 25th கொஸ்டின். A straight line drawn from the apex to the circumference of the base circle are all equal and are called என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25th கொஸ்டின். ஸோ straight line drawn from the apex to the circumference of the base circle and all equal and are called அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கோன் இப்படி எப்படின்னா இது வந்து அப்பெக்ஸ். ரைட்டா. இந்த அப்பெக்ஸ்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸை நோக்கி 2 லைன் வரைகிறோம். ஸோ இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். ரைட்டா. இதை நோக்கி 2 லைன், இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் வரைகிறோம். இப்படி இந்த லைன் வரைஞ்சால் அந்த லைன் என்னத்தை இந்த லைனுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த லைனுக்கு பேர் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஜெனரேட்டர். அண்ட் இதுக்கு பேர் என்னது, பேஸு. அண்ட் இதுக்கு பேர் அப்பெக்ஸ். ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் டி, தட் இஸ் ஜெனரேட்டர். ரைட்டா. ஸோ அடுத்தது, இஃப் ஏ சாலிட் ஆக்சிஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஒன் ஆஃப் த ரெஃபரன்ஸ் பிளேன் தென் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் solid on the same plane gives the true shape and size of its dash ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது HP, இது VP. a solid, ஏதோ ஒரு solid is perpendicular to one of its reference plane. so HP னா HP க்கு இது perpendicular இருக்கு, இதான் reference plane such that the projection of the solid on the same plane gives the true shape. இதோட true shape நமக்கு என்ன மாதிரி தெரியும், சர்க்கிள்னா சர்க்கிள் மாதிரி தெரியும். அது எப்படி இருக்கு, பேஸில் இருக்கு. ஸோ பேஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 26th கொஸ்டின். ரைட். பேஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 26th கொஸ்டின். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 27th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 27. ரைட். when a solid is placed such that the axis is inclined with the VP and parallel to the HP, it projection are drawn. ஸோ அப்போது இது VP HPன்னு 2 ப்ரொஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2 வியூவில் VP HPயில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ C is the correct answer for 28th question. ஸோ 29th question, a hexagonal pyramid first placed in such a way its axis is perpendicular to the VP and one edge AB parallel to HP and the next this turned about its axis so that the base AB is now making some angle with HP. The top view for previous and the later one will be having different shape அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு hexagonal pyramid. ஸோ நான் ஒரு hexagonal pyramid வரைகிறேன். இது HP, இது VP. So a hexagonal pyramid first placed in such a way its axis is perpendicular to the VP. So இதோட axis நமக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுதான் axis is perpendicular to the VP. ஓகேவா. அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜ் AB parallel to the HP. இந்த எட்ஜ் வந்து HPக்கு பேரலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹெக்ஸகன் இப்படி இருக்கும். ரைட்டா. ஹெக்ஸகன் இப்படி இருக்கும். ஹெக்ஸகனல் பிரமிடுன்றதுனால இதுலேருந்து இந்த பிரமிட் இது வந்து எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்கோம், இப்படி ஜாயின் ஆகிருக்கும். இது வந்து இப்படி ஜாயின் ஆகிருக்கும்.
இந்த ஹெக்ஸகனல் பிரமிடில். ரைட்டா, இதுதான் வந்து ஹெக்ஸகன் ஷேப் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி ஜாயினாக இருக்கும். ஸோ இப்போ இதில் ஆக்சிஸ் parallel to the HP and then next this is turned about its axis so the base AB is now making some angle with HPன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஆங்கிள் நமக்கு எங்கே தெரியும்? விபியில் தெரியும். ஸோ இப்போ இதை வரையணும்னா ஃப்ரண்ட் வியூவில் நமக்கு என்னவா தெரியுது? இப்படி ஹெக்ஸகன் மாதிரி தெரியுது. அந்த ஹெக்ஸகன் அங்கே வரைஞ்சிடலாம். டாப் வியூலேருந்து பார்க்குறதுக்கு இது என்ன மாதிரி தெரியும்? ஒரு பிரமிடு மாதிரி தெரியும். இப்போ இது என்ன ஆகுது? இட் மேக்ஸ் சம் ஆங்கிள் வித் ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு எங்கே தெரியும்? இந்த மாதிரி விபியில் தெரியும். இந்த ட்ரையாங்கிள் திரும்பி இங்கே வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா நவ் மேக்கிங் சம் ஆங்கிள் வித் ஹெச்பி. த டாப் வியூ ஃபார் ப்ரீவியஸ் அண்ட் லேட்டர் வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஷேப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி நமக்கு தெரிஞ்சது என்ன ஷேப்பு? இந்த மாதிரி இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு டாப் வியூ. இதுதான் டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. அண்ட் இப்போ நமக்கு தெரியறது என்னது? இதே மாதிரி இருக்கிற ட்ரையாங்கிள் ஷேப்பு. இதுவும் நமக்கு டாப் வியூ. ஃபர்ஸ்ட் ஒன் இது மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது, நெக்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? டிஃப்ரெண்ட் ஷேப்புன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ரைட்டா, நெக்ஸ்ட்டு 29th கொஸ்டின் போகலாம். when the flat face of a hemisphere is inclined to the HP on the ground and is perpendicular to the VP, it is seen as dash in the top view அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ when இது எப்படி வரைஞ்சிடலாம்? இது HP, இது VP. ஸோ when a flat face of a hemisphere is inclined to the HP, இந்த ஹெமிஸ்பியர் வந்து இந்த மாதிரி இருக்கு. இது இப்படி இன்க்ளைண்ட் ஆகுது, ஹெச்பியை பொறுத்து இன்க்ளைண்ட் ஆகுது கிரவுண்ட் அண்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த விபி. விபிக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது இது இப்படி இன்க்ளைண்ட் ஆச்சுன்னா நமக்கு டைரெக்டாக நீங்கள் பார்த்தாவே சொல்ல முடியும். இது இந்த சர்க்கிள் வந்து நமக்கு இன்க்ளைண்ட் ஆகனாவே அது பார்க்கறதுக்கு எலிப்ஸ் மாதிரி தான் தெரியும். ஸோ இதை வச்சே நீங்கள் சொல்லிடலாம் அது எலிப்ஸாக தான் தெரியணுன்ட்டு. மற்றபடி இது எதுவும் நம்ம போட வேணாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 30th கொஸ்டின். ஸோ இது வந்து நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள். நெட்டில் அடித்து பார்த்தா தெரியும். த சாலிட் ஃபார்ம்டு 12 ஈக்குவல் ரெகுலர் பென்டகன், 12 சைஸ் ஆஃப் பென்டகன் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பி டேடாக் ஹெட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். டோடாக் ஹெட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள், அதோட இமேஜ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.